எல்லாம் V-Contactல ஆரம்பிக்குது. ரஷ்யன் ஃபேஸ்புக். நிறைய டீனேஜ் பிள்ளைகள் ஒரு சீக்ரெட்டான குரூப், ஆன்லைன் குரூப்ல ஜாயின் பண்ணுறாங்க. ஒரு மிஸ்டரியஸான நேமான குரூப்ல ஜாயின் பண்ணுறாங்க. இந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னா நீங்க இந்த குரூப் லீடர்கிட்ட தான் கேட்கணும். டீனேஜர்ஸ் எல்லாம் இந்த குரூப்பை ஜாயின் பண்ணும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த குரூப் ஒரு விளையாட்டு குரூப் உண்டு, ஒரு எக்ஸ்ட்ரீமான விளையாட்டு குரூப் நினைச்சு ஜாயின் பண்ணுறாங்க. டீனேஜரை அந்த லீடரை குரூப்ல அக்செப்ட் பண்ணுவார், ஜாயின் பண்ண. அந்த லீடரை உங்களை ஜாயின் பண்ணும்போது அந்த குரூப்ல கேம் ஸ்டார்ட் ஆகும். ப்ளூ வேல் சேலஞ்ச். ஸோ அது அந்த கேம் ஸ்டார்ட் ஆகும். நீங்க எப்ப ஜாயின் பண்ணிட்டீங்களோ கேம் ஸ்டார்ட் ஆகும். லீடர் உங்களோட முதல் மிஷனை சொல்லுவேன். முதல் மிஷன் ரொம்ப ஈஸியா இருக்கு. நீ ஒரு மீனை வரைஞ்சுதா, இல்லாட்டி ஒரு வேலை வரைஞ்சுதான்னு லீடர் சொல்லுவேன். ரெண்டாவது மிஷன் என்னன்னா, நீ இரவு 4:20 நீ ஒரு பே மூவி பாருன்னு லீடர் சொல்லுவேன். ஸோ அந்த டீனேஜர்ஸ் எல்லாம் செய்யணும். இந்த டீனேஜர்ஸ் எல்லாம் இந்த கேம் எல்லாம் செய்யும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இவங்க ஒரு எலிட்ஸ் மாதிரி, எலிட் ஒரு டிஃப்ரெண்டான கம்யூனிட்டி மாதிரி. பட் அந்த டீனேஜருக்கு என்ன தெரியலண்டா, லீடரை கொஞ்சம் கொஞ்சமா இந்த மிஷனோட அவங்கள டிஸ்ட்ராய் பண்ண போறேன். ஸோ இந்த சேலஞ்ச் எக்ஸாக்ட்லி 50 days செய்யணும். 50 நாள் தான் இந்த சேலஞ்ச். முதல் மிஷன் ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆனா மிஷன் அப்படியே இறங்க 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 ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப வயலண்டான மிஷன். இப்ப சில மிஷன் என்னன்னா, நீங்க உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நீங்க உங்களோட வீட்டு ரூஃப்ல மேல ஏறி இருக்கணும். நீங்க ஒரு நாள் யாரும் பேசக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா போக இப்படியான மிஷன் வர ஆரம்பிக்கும். கரெக்டா ப்ளூ வேல்ஸ் சேலஞ்ச் என்னது? முதலாவது ஸ்டெப் இருக்குது. முதலாவது நாள்ல இருந்து 10வது நாள் வரைக்கும் என்ன சேலஞ்ச் இருக்குன்னா, நீங்க ஒரு வேல் உங்களோட கையில வரையணும். பட் கத்தியால வரையணும். நீங்க லீடர் சில பாட்டு அனுப்புவேர், டிஸ்டர்ப் ஆன பாட்டு. நீங்க அதுக்கு டே 10ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களை டெஸ்ட்ராய் பண்ணணும். ரெண்டாவது ஃபேஸ் 11 நாள்ல இருந்து 30 நாள் வரைக்கும் சரி ப்ரிவேஷன். ஸோ என்ன நடக்கும்டா, அந்த லீடரை உங்களை 4:30 அனுப்ப சொல்லுவேன். இரவு 4:30 உங்களுக்கு பே மூவிஸ் இல்லாட்டி டிஸ்டர்ப் ஆன சவுண்ட், இந்த கிரீப்பி சவுண்ட் எல்லாம் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த 2வது ஃபேஸ் என்னத்துக்கானா, கொஞ்சமா உங்களை நித்திரை சீக்கிர குழப்ப. இப்ப நித்திரை இல்லாட்டி எங்களோட பிரெயின் ரொம்ப வீக்கா போயிரு. எது நிச்சயம் எது பொய்ன்னு எங்களால டிஃபரன்ஸ் கூட பண்ண முடியாது. 31 நாள்ல இருந்து 49 நாள் வரைக்கும் அதுல இசோலேஷன். லீடர் நீங்க யாரோடையும் பேசக்கூடாது சொல்லுவேன். இந்த மிஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமான மிஷன். நீங்க யாரோட பேசக்கூடாது, நீங்க ரூஃப்ல போய் இருக்கணும். இப்ப தெரியுமா, இந்த ரெயின் போற பாதையில நீங்க போகணும். இப்ப அந்த லீடர் சொல்லுவ, நீ 2 மணிக்கு நீ அந்த ரெயின் பாதையில போயிருந்து நீங்க போய் இருக்கணும். அந்த நேரம் அந்த லீடரை ஸ்கைப்ல போன் அடிப்பார், வீடியோ கால்ல போன் அடிப்பார். செக் பண்ண நீங்க உண்மையாமே அவர் சொல்றது செய்றீங்களாண்டு. ஸோ நீங்க ப்ரூஃப் பண்ண. இப்ப இங்க பாருண்டரை நான் ட்ரெயின் பாதையில இருக்கண்டு. அப்படிதான் லீடரை உங்களை நம்ப முடியும். நீங்க உண்மையாமே லீடர் சொல்றதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்கண்டு. இந்த வழியில லீடர் மட்டும்தான் அவங்களோட பேச முடியும். யார் இந்த சேலஞ்ச் ஜெயித்துக்கொண்டாங்களோ யாரும் அவங்களோட பேச முடியாது. லீடர் மட்டும்தான் அவங்களோட கம்யூனிகேட் பண்ண முடியும். சேலஞ்சுக்கும் ஒவ்வொரு மிஷனுக்கும் ஒரு ப்ரூஃப் தேவை. ஸோ நீங்க போட்டோ எடுக்கணும், நீங்க வீடியோ எடுக்கணும், நீங்க இதெல்லாம் செய்றீங்கன்னு. அப்படிதான் லீடர் உங்களை நம்புவேன். நீங்க ஒவ்வொரு சேலஞ்சை நீங்க செய்யும் போது ஒவ்வொரு சேலஞ்சுக்கும் ஒரு ப்ரூஃப் வேணும் லீடருக்கு. பட் யாராச்சும் சொன்ன அந்த லீடர்கிட்ட, எனக்கு இந்த சேலஞ்சை செய்ய முடியல, எனக்கு இயலாம இருக்குது, இந்த சேலஞ்சை நிப்பாட்ட போறேன்னு லீடர் கிட்ட சொன்னா உடனே லீடரோட வாய்ஸ் டோன் மாறிடும். லீடர் அவங்கள பிளாக்மெயில் பண்ணுவாங்க. எனக்கு உண்ட அட்ரஸ் தெரியும், உங்களோட அம்மா அப்பாவோட வேலை எனக்கு தெரியும், உண்ட நம்பர் தெரியும். இந்த கேமை முடியாட்டி நான் உண்ட முழு குடும்பத்தை கொண்டுருவேன். லீடர் மிரட்ட ஆரம்பிப்பேன். இந்த ஸ்டேட்ல வரும்போது இந்த டீனேஜர்ஸ் பயப்பட ஆரம்பிப்பாங்க, தன்னோட குடும்பத்துக்கு அச்சுவாக போகுது. ஸோ ரொம்ப களைப்போட ரொம்ப பயத்தோட தான் இந்த சேலஞ்சை செஞ்சு கொண்டு போவாங்க. 50 நாள் வரும்போது 50 டே ஆகும்போது கடைசி சேலஞ்ச் என்னன்னா,
அந்த டீனேஜர்ஸ் வந்து 7வது மாடி 10வது மாடியில இருந்து துள்ளணும். அதான் கடைசி சேலஞ்ச். எப்படி நீங்க இந்த சேலஞ்சை நீங்க துவங்கும் போது நீங்க இந்த சேலஞ்ச் முடிச்சனா ஆபத்து, முடியாட்டி ஆபத்து. மோமோ சேலஞ்ச், ப்ளூ வெல்ஸ் சேலஞ்ச் அப்படின்னு நிறைய சேலஞ்ச் நெட்ல வந்தது. தயவு செஞ்சு இந்த சேலஞ்ச் எல்லாம் செய்யாதீங்க, ரொம்ப பாதிப்பு. இந்த ப்ளூ வெல்ஸ் சேலஞ்சால நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. இது வந்து ரஷ்யா நடக்கும் போது நிறைய தற்கொலை வர ஆரம்பிக்குது. ஸோ எல்லா மீடியாவும் அது பார்த்தா பேசுறாங்க. இந்த கேஸை ஓப்பன் பண்றாங்க. இந்த ப்ளூ வெல்ஸ் சேலஞ்சுக்கு பின்னாடி இருக்க லீடரை அரெஸ்ட் பண்றாங்க. யார் இந்த லீடர்ண்டா பிலிப் புதேக்கின். இவர் தான் இந்த சேலஞ்சுக்கு பின்னால இருந்த தலை. பிலிப்புக்கு வந்து வெறும் 22 வயசு தான். பட் அவரோட ஃபேஸ் வந்து ஒரு மான்ஸ்டர் மாதிரியே இல்லை, ரொம்ப நார்மலான ஃபேஸ், ரொம்ப நைஸான மேன், பார்க்க நல்ல மனுஷன் மாதிரி இருப்பேர். பட் இந்த நல்ல மனுஷனுக்குள்ள ஒரு பெரிய மான்ஸ்டர் இருக்குது. போலீஸ் வந்து கேட்குறாங்க, நீ இப்படி பண்ண, என் டீனேஜர்ஸுக்கு நீ இதெல்லாம் செஞ்சு என்ன பிலிப் சொல்றேன்டா, நான் வந்து இந்த சொசைட்டியை சுத்தமா ஆக்குறேன்னு சொல்றேன். இந்த மட்டை குப்பை தொட்டியல் எல்லாம் நான் வந்து எரியறேன்னு சொன்னவேன். அப்படியே எல்லாருக்கும் ரத்தம் அப்படியே ஐஸ் ஆகிட்டு எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. இவட்ட ஆன்சர். இப்ப நாங்க சைக்காலஜிஸ்ட் அனாலிசிஸ்க்கு போவோம். ஏன் இந்த புள்ளையில வந்து இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, இவ்வளவு பெரிய ஆபத்தான சேலஞ்ச். முதலாவது பிலிப் வந்து நித்திரைய ரொம்ப குழப்பிருக்கு. 4:30 எழும்பு, டெய்லி எழும்பி படம் பாரு, இல்லாட்டி நான் அனுப்புற சவுண்டு, டிஸ்டர்ப் ஆன சவுண்டு கேளு. இப்படி இந்த பிள்ளைல ஏர்லியா எழுப்பி அவங்களோட பிரெயினை ரொம்ப வீக் ஆயிட்டு, இப்ப நித்திரை இல்லாட்டி ரொம்ப வீக்கா இருப்பேன், ரொம்ப டயர்டா இருப்பேன். இப்படி டெய்லி அந்த பிள்ளையில இப்படி டார்ச்சர் பண்ணி அந்த புள்ளியோட பிரெயின் ரொம்ப வீக்கா போயிட்டு. 2வது என்கேஜ்மெண்ட். இப்ப நாங்க வந்து துவங்கும் போது நாங்க அதை பினிஷ் பண்ண எங்களுக்கு அது விருப்பம். முதலாவது சேலஞ்ச் கொஞ்சம் நார்மலா ரொம்ப மேரியா தான் இருந்தது. பட் முதல்ல வந்து இப்ப பேப்பர்ல வர, பிறகு உடம்புல வர, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா போய் கொண்டு வந்தது. இப்போ ஒரு டீனேஜர் வந்து 10வது நாள் வரைக்கும் செஞ்ச வேறண்டா, இன்னும் அந்த டீனேஜருக்கு 30 days இருக்குது, 10 நாள் வேஸ்ட் ஆகுதுன்னு யோசிப்பாங்க. எங்கேஜ்மெண்ட் முடிக்கணும்னு யோசிப்பாங்க. அன்பு தேவைப்படுறது. இந்த ப்ளூ வெல்ஸ் சேலஞ்ச் செஞ்ச பிள்ளைகள் வந்து ரொம்ப தனிமையில இருக்கிற பிள்ளைகள். அவங்களுக்கு ஃப்ரெண்ட் இல்ல, ஒரே ரூம்ல இருப்பாங்க, தனியா இருப்பாங்க, ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க. அப்படியான பிள்ளை தான் பிலிப்புக்கு பிடிக்கும். ஏன்னா இந்த பிள்ளைல வந்து தனிமையில இருப்பாங்க. ஸோ இந்த பிள்ளைல கண்ட்ரோல் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கு. பிலிப்புக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து கூட தான். நான் இப்ப வீடியோ சேம்பக்கா நான் தெரிஞ்சுக்கொள்றேன். ஆர்னல்ட் ஷிப்மேன், லூயிஸ் டேன்ஸ், அதே மாதிரி பிலிப் புதேக்கினுக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் இருந்திருக்கு, காட் காம்ப்ளெக்ஸ். டீனேஜரோட உசுறு பிலிப்போட கையில இருக்கு. ஸோ பிலிப்புக்கு அந்த ஃபீலிங் வந்து ரொம்ப அடிக்ஷன் மாதிரி ஆயிட்டு. அந்த ஃபீலிங் உணவு வந்து பிலிப்போட உடம்புல வந்து ஒரு ட்ராக்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு. ஸோ இந்த சேலஞ்ச் வந்து ரொம்ப கொடூரமான சேலஞ்ச். இந்த சேலஞ்ச் வந்து ஏற்கனவே இந்த சேலஞ்ச் எப்போ வந்தது? 2013 2014 தெரியல. இந்த சேலஞ்ச் வந்து 2015 நிறைய பேசினாங்க. இப்ப எல்லா யூடியூபர்ஸும் அது பார்த்துதான் பேசினாங்க. நான் வந்து இப்ப 2026 பேசுறேன். பட் எப்படியும் இப்ப பிலிப் மாதிரி டிஸ்டர்ப் பண்ண ஆட்கள் இன்னும் இருக்கிறாங்க. இதான் கைஸ் இந்த வீடியோ. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு. கண்டிப்பா இப்படி வீடியோ பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்படியான சேலஞ்ச் நீங்க தயவு செஞ்சு செய்யாதீங்க. இது ஆபத்தான சேலஞ்ச். நிறைய உசுறு போயிருக்கு இந்த சேலஞ்சால. வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாங்க நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா பார்ப்போம்.